Hello friends, welcome to channel Mr.vaathi. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம யாலியை பத்தி பார்க்க போறோம். இது நீங்க நிறைய YouTube சேனல்ஸ்லயே பார்த்துக்கலாம். யாலியை பத்தி நிறைய பேர் போட்டுருப்பாங்க. சோ யாலி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழ்நாடு, கர்நாடகா அப்படி சொல்லிட்டு சவுத் இந்தியன் டெம்பிள்ஸ்ல வந்து இந்த சிற்பங்களை பத்தி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ பொதுவான ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, இந்த யாலி அப்படிங்கிறது வந்து ஒரு ஏன்ஷியன்ட் அனிமல், அதாவது ஒரு தொன்மையான ஒரு விலங்கு இல்லை தொன்மையான உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த யாலி அப்படிங்கிற பற்றி இந்த விலங்குடைய ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ லைக் எல்லா வீடியோஸ் மாதிரி நான் வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போகிறேன். அப்புறம் அறிவியல் பார்வையில், அதாவது சயின்டிஃபிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து யாலி அப்படிங்கிறது உண்மையிலே வந்து ஒரு விலங்கு தானா அப்படிங்கிற பற்றியும், அதுக்கு ரெஃபரன்ஸாக வந்து மிஸ்டர் ஜிகேவும் சயின்டிஃபிக் தமிழன் அவங்க சேனல்ஸில் வந்து அதை பற்றி நிறைய பேசியிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதில் அடிஷ்னலாக வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த சைக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவாக வந்துட்டு யாலி அப்படிங்கிறது எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அதோட பின்னணி வந்து என்னோட பார்வையில் வந்து சொல்கிற மாதிரி வந்துட்டு இந்த வீடியோ வந்து கடைசி போர்ஷன் நான் சொல்ல போகிறேன். ஸோ மேபி இது வந்து இந்த சைக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற இந்த உளவியல் சார்ந்த ஒரு விஷயம் வந்து மேபி புதுசாக இருக்கலாம், இல்லை வேறு யாராவது பேசிக்கலாம்னு தெரியல. ஸோ அது வந்து ஒரு அடிஷ்னல் ஃபீச்சராக வந்துட்டு இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. யாலி அப்படிங்கிற இந்த விலங்குடைய பொதுவான ஒரு பார்வை நம்பிக்கை என்ன அப்படின்னா, இது வந்து சிங்கமும் அப்புறம் யானை விட பலம் வாய்ந்த ஒரு விலங்காக வந்து பார்க்கப்படுது. காடுடைய ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி, அதாவது கடவுளுக்குன்னு ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு விலங்கு இருக்கும். ஸோ விலங்கு இல்லாட்டி பறவைகள் வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முருகனுக்கு வந்து எப்படி மயில் வாகனமோ அந்த மாதிரி யாலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்து மத புராணப்படி புதன் கிரக அதிபதியோடைய வாகனம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த யாலியோட ஊர்வலம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூரசம்ஹாரம், அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி உற்சவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த யாலியுடைய அந்த அதால் செய்யப்பட்ட அந்த ரதத்தை வந்து நீங்கள் அதில் பார்க்கலாம், அந்த யாலியோட அந்த அனிமலுடைய சிற்பங்கள் இருக்கிற மாதிரி. ஸோ யாலி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சிங்கத்தலையும் யானையோட தந்தமும் அப்புறம் பாம்போட வாலும் கொண்ட மூணும் சேர்ந்த ஒரு வகையான ஒரு விலங்கு மாதிரியும் ஒரு ஜெனடிக்கலி மியூட்டேட்டட் அனிமல் அப்படின்னு சொல்லலாம் சயின்டிஃபிக் அந்த டேர்ம்ஸில் சொல்ல போனால். ஸோ இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. சிம்ம யாலி, மகர யாலி, யானை யாலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் அனிமல் ஸ்பேஸ். எந்த ஒரு விலங்குடைய முகத்தை பேஸ் பண்ணியிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து யாலியில் வந்து பல வகைகள் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழ் சங்க இலக்கிய நூலான நற்றிணையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யாலியுடைய ரெஃபரன்ஸ்லாம் கூட இருக்குது. அதேமாதிரி அகநானூறு, அப்புறம் பொருநாராற்றுப்படை அப்படிங்கிற இந்த சங்க இலக்கிய நூலில் வந்துட்டு இந்த யாலியோட ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இன்னொரு பிலீஃப் இல்லாட்டி இன்னொரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, யாலி அப்படிங்கிறது வந்துட்டு டைனோசர்லேருந்து வந்த ஒரு பார்ட்டாக வந்துட்டு நம்பப்படுது. ஸோ அதில் வந்து சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்த்துருவோம். யாலி அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு விலங்கு தானா, அது வந்து டைனோசர்லேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவியல் பார்வையில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜிகேவும் சயின்டிஃபிக் தமிழ் அவங்க சேனலில் அவங்க டிஸ்கஸ் பண்ண அந்த விஷயத்தில் வந்து நான் இங்கே வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ அந்த லிங்கோடைய அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணிக்க மறக்காம நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ யாலி வந்து டைனோசராவோ இல்லாட்டி அதோடைய அந்த ஒரு எவல்யூஷனில் வந்த ஒரு அனிமலாவோ வந்து பார்க்க முடியாது. அது காரணம் பார்த்தீங்கன்னா டைனோசர் வந்து 6 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக் தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டைனோசர் அப்படிங்கிற அந்த உயிரினங்களுடைய ஃபாசில்ஸ் எல்லாம் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து கிடைக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பட் யாலி அப்படிங்கிற அந்த விலங்குடைய ஃபாசில் வந்து எங்கேயுமே கிடைக்கல. அப்படி இருந்ததுக்கான ஆதாரமும் எங்கேயும் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒருவேளை தமிழ்நாட்டில் வந்து அது வாழ்ந்திருந்தால் கண்டிப்பாக அதோட ஃபாசில் வந்து நம்ம கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு அறிவியல் சார்பில் வந்துட்டு சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஸோ சயின்டிஃபிக் தமிழில் அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, யாலி வந்து இந்த சீன கலாச்சாரம், சைனீஸ் கல்ச்சர் வந்து டிராகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுலேருந்து அவங்க இன்ஸ்பயர் ஆகி வந்து இங்கே யாலி அப்படிங்கிற அந்த ஒரு விலங்கை வந்து அவங்க கற்பனையாக வந்து உருவாக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ரெஃபரன்ஸாக பார்த்தீங்கன்னா ப்ரொஃபசர் டேவிட் இ ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா an instinct of dragons அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் வந்து இதை பற்றி ரெஃபரன்ஸாக சொல்கிறாங்க. அதில் வந்து வெர்பட் மங்கீஸ் அப்படிங்கிற ஒரு வகையான ஒரு பிரைமேட் வகையான ஒரு குரங்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ரிலேட்டிவ் டு ஹியூமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக்ஸ் அண்ட் லைன், அதாவது பாம்புகளும் சிங்கத்தை பார்த்தும் பயப்படுற மாதிரி இருந்திருக்கு. ஸோ நம்மளால் ஒரு கசின்ஸ் இல்லாட்டி ஒரு ரிலேட்டிவாக இருக்கிறனால மனிதர்களும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஏதோ ஒரு விலங்குகளோ இல்லாட்டி இயற்கை சீற்றங்களை பார்த்து பயந்துருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம கடவுளாவோ இல்லாட்டி அது ஒரு உருவகமாகவோ வந்து நம்ம வந்து உருவாக்குற மாதிரி வந்துட்டு இந்த யாலி வந்து உருவாகிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கிரேக்க நாட்டில் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஜியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் தண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அப்போல்லாம் மக்கள் வந்து இந்த மாதிரி இடி மின்னலை பார்த்து பயந்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த இடி மின்னலை உருவாக்குறது வந்து அது ஒரு கடவுள் தான் அப்படிங்கிற மாதிரி ஜிஎஸ் அப்படிங்கிற கடவுள் உருவாகியிருப்பாங்க. அதே மாதிரி யாலிங்கிறது அந்த மாதிரி உருவாகிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை சயின்டிஃபிக் தமிழன் அந்த சேனலுக்கு அவரும் அதை தான் சொல்கிறாரு. ஸோ ஹியூமன் வாட் எவர் ஃபியர், நமக்கு எதெல்லாம் வந்து பயப்படுறோமோ அதெல்லாம் வந்து கடவுளாவோ ஒரு கற்பனையான ஒரு விலங்காவோ இல்லை ஒரு கிரியேச்சரை வந்து உருவாக்குற மாதிரியான ஒரு கற்பனை திறன் வந்து நம்ம முன்னோர்களுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு இதில் நம்ம சொல்ல வர விஷயம். ஸோ லைக் தட் நம்மளோட ஆன்சஸ்டரும் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ், அதுக்கப்புறம் நேச்சுரல் காசஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள்னால வந்து அது மூலமாக வந்து ஒரு புதுவிதமான ஒரு உருவமெல்லாம் வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு தான் வந்துட்டு நம்ம சொல்லணும்.
இதே மாதிரி நிறைய மித்திக்கல் கிரியேச்சர்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில். இந்த யாழி அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இப்போ கிரீக் மைத்தாலஜியில் பார்த்தீங்கன்னா சிமெரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கத்துடைய முகம் மாதிரியும், அப்புறம் உடம்பு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோடைய உடம்பு மாதிரியும், அப்புறம் வால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் ஃபேஸ் இருக்கும், அதில் வந்து பாம்புடைய தலை இருக்கும், அப்புறம் சிங்கத்துடைய வால் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி 4-5 அனிமல்ஸுடைய கூட்டாக சேர்ந்த மாதிரி ஒரு ஜெனட்டிக்கலி மியூட்டட் அனிமல் மாதிரி ஒரு மித்திக்கல் கிரியேச்சர் வந்து சிமெரா அப்படிங்கிற சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி கிரேக்கில் பார்த்தீங்கன்னா சென்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிரியேச்சர் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா மேல் பகுதி வந்து மனிதனுடைய அப்பர் பாடி பார்த்தீங்கன்னா ஹியூமன் இதாகவும் இருக்கும். அடுத்த செகண்ட் பார்ட்டில் அந்த லோவர் பாடி பார்த்தீங்கன்னா ஒரு குதிரையோட வடிவமாகவும் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்னொரு மித்திக்கல் கிரியேச்சர். ஸோ அந்த மாதிரி இத்தனை கிரியேச்சர்ஸில் இருக்கப்போ இது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லவும் முடியாது. இருந்ததுக்கான ஆதாரமும் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் யாழியும் வந்துட்டு ஒரு மித்திக்கல் கிரியேச்சர் தான் தவிர அது உண்மையிலே வந்து இந்த உலகத்தில் வந்து இருந்த ஒரு விலங்காவோ அனிமலாவோ வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. இப்போ இன்னொரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நம்ம ஹிந்து மத புராணங்களை பார்த்தீங்கன்னா இப்போ ராமாயணம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஹனுமான் பறக்கிற மாதிரி இருக்கும், சஞ்சீவி மலையை தூக்கிட்டு பறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இம்பாசிபிள். குரங்கு வகையில் வந்துட்டு அதுவும் ப்ரைமேட் ஏப் வகையில் வந்து எந்த ஒரு குரங்குக்கும் வந்து பறக்கிற மாதிரி தன்மை கிடையாது. மரத்தை தாவுமே தவிர பறக்கிறதுக்கு வந்து விங்ஸ் வேணும். ஸோ கிடையாது. ஸோ அப்படி பார்க்குறப்ப அதுவே வந்து கற்பனை கதாபாத்திரம் தான். அந்த மாதிரி இது நமக்கு மித்துன்னு தெரிஞ்சாலும் ஸ்டில் நம்ம ரிலீஜியஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அதை நம்பி அதுக்குன்னு ஒரு கோயிலை உருவாக்குறதோ கடவுள் உருவாக்குறதோ மதம் உருவாக்குறதோ அந்த மாதிரி வந்து ஒரு காமன் சென்ஸ் இல்லாத விஷயங்களாக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லிட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லேக் ஆஃப் நாலேஜ் அபவுட் எவல்யூஷனரி பயாலஜி எஸ்பெஷலி இஸ் அ பிரான்ச் ஆஃப் சயின்ஸ். ஸோ இந்த பரிணாம உயிரியல் வந்து அது சார்ந்த ஒரு ஒரு பேசிக்கான நாலேஜ் இல்லாதனால இது எல்லாத்தையும் நம்ம நம்புகிறோம். ஸோ எது சொன்னாலும் வந்து எதை கிரியேட் பண்ணாலும் வந்து அதெல்லாம் வந்து உண்மையிலே வாழ்ந்த உயிரினங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து கரெக்டான பதில் கொடுக்குறது அறிவியல் மட்டும்தான். ஸோ அறிவியல் தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து ஒரு ஹைலைட்டாக ஒரு பாயிண்டாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கடைசி போர்ஷன் வந்து நான் ஒரு புக் படித்தேன். ஸோ அதில் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவாக வந்துட்டு இந்த யாழியை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக் படித்தப்போ எனக்கு தோணுச்சு. அது என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா மேன் அண்ட் ஹிஸ் சிம்பிள்ஸ் வித் அன் இன்ட்ரடக்ஷன் பை கால் யங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து சைக்காட்ரிஸ்ட் வந்து அவங்க எழுதின ஒவ்வொரு சாப்டர்னு பார்த்தீங்கன்னா 4 சாப்டர் இருக்குது. ஸோ அவங்க எழுதின ஒரு கம்பைல்டு புக்கு தான் வந்து இந்த மேன் அண்ட் ஹிஸ் சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது. ஸோ மனிதனும் அவங்க உருவாக்குற இந்த சிம்பாலிஃபிகேஷனுக்கும் இருக்கிற அந்த ஒரு தொடர்பு என்ன அப்படிங்கிற பற்றி தான் இந்த புக்கில் சொல்லுது. அதுவும் சைக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் உளவியல் சார்ந்த அந்த பார்வையில் வந்து என்ன அப்படிங்கிற பற்றி தான் வந்துட்டு இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக சிம்பாலிஃபிகேஷன் அப்படிங்கிறனால இப்போ கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னா 4 எவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேத்யூ, மார்க், லியூக், ஜான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லியூக், ஜான் அந்த மாதிரி சாப்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த 4 எவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வந்து மேத்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹியூமன், அதாவது மனிதனுடைய உருவகத்தில் இருக்க மாதிரியும், இந்த மார்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கம், அப்புறம் லியூக் அப்படிங்கிறது ஆக்ஸ் அப்படிங்கிற நம்ம எருமை இல்லாட்டி மாடு அப்படின்னு சொல்லலாம், அப்புறம் ஜான் அப்படிங்கிற ஈகிள் அப்படிங்கிற இந்த மற்ற 3 பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல் சிம்பாலிஃபிகேஷனாக வச்சுருப்பாங்க. அதேமாதிரி எகிப்தில் பார்த்தீங்கன்னா எகிப்து கடவுள் ஹோரஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4 சன், அதாவது 4 மகன்கள் இருக்கிற மாதிரி வந்து அந்த நம்பிக்கை இருக்குது அந்த எகிப்தில். ஸோ இம்செட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது மனித வடிவிலையும், டிமெட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நரி வடிவத்திலையும், ஹப்பி அப்படிங்கிற பபூன்கிற ஒரு குரங்கு வடிவத்திலையும், அப்புறம் கியூபனெசோஃப் அப்படிங்கிற ஒரு இன்னொரு மகன் வந்து பார்த்தீங்கன்னா கழுகு வடிவத்திலும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 4 விலங்குகள் 4 பேர் அப்படிங்கிற அந்த 4 அப்படிங்கிற நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ் தான் வந்து அவர் வந்து இந்த புக்கில் வந்து சொல்லியிருக்காரு கால் யங் வந்து. ஸோ இதெல்லாம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து டீலிங் வித் அனிமல்ஸ் அப்படிங்கிற பார்க்குறப்போ இந்த யாழி அப்படிங்கிறது வந்துட்டு டீலிங் வித் அனிமல் பார்க்குறப்போ இதெல்லாமே வந்து ஒரு வகையில் வந்து இந்த சைக்காலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்க முடியுது. இதுக்கு வந்து இந்த சிம்பிள்ஸ்லாம் வந்து எதை டீல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு கால் யங் வந்து இந்த புக்கில் என்ன சொல்கிறா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அன்கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிற இந்த தன் உணர்வற்ற நிலையில் வந்து நமக்கு நிறைய ட்ரீம்ஸ் வரும். ஸோ இது வந்து நம்ம ட்ரீமில் வந்து இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அது மூலம் வந்து அந்த அன்கான்ஷியஸ் லெவலேருந்து உருவாகிற அந்த ட்ரீமில் உருவாகிற சிம்பிள்ஸ் தான் வந்துட்டு இதெல்லாமே அப்படிங்கிற மாதிரி இந்த ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி கால் யங் அந்த சைக்காட்ரிஸ்ட் சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி சிக்மண்ட் ஃப்ராய்டோட ஃப்ரீ அசோசியேஷன் சொல்லிட்டு இன்னொரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக படித்தோம் அப்படின்னா இந்த சிம்பாலிஃபிகேஷன் பற்றியான ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ அது வந்து இந்த கான்ஷியஸ்னஸ் இந்த மாதிரி உளவியல் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்க்குறப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜான ஒரு கான்செப்ட் இல்லாட்டி ஒரு இன்டெப்த்தான சப்ஜெக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி கண்டிப்பாக அந்த சாப்டர் ஃபுல்லாக படித்து ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த சயின்டிஃபிக் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் யாழினா என்ன அப்படிங்கிற பற்றியும், அப்புறம் சைக்காலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து யாழிங்கிற ஒரு சிம்பிள் என்ன அப்படிங்கிற பற்றியும் உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.